வணக்கம். இன்று ஜோதிடத்தில் சூரியன் அஸ்தமனம் பற்றிய சில உண்மைகளை பார்க்கலாம். சூரிய அஸ்தமனம் என்றால் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கின்ற சனி, செவ்வாய், சுக்கிரன், குரு போன்ற கிரகங்கள் அஸ்தமனம் அடைகின்றன. மிக நெருக்கத்தில் மட்டும். இந்த அஸ்தமனத்திற்கு விதிவிலக்குகள் நிறையவே உள்ளன. அதை பற்றி நாம் இன்று பார்க்க தேவையில்லை. அஸ்தமனத்தில் சில சந்தேகங்கள் உள்ளது. எந்த நிலையிலும் அஸ்தமனம் நடப்பதாக ஞானிகள் சொல்லவில்லை. சில ஜோதிடர்கள் சொல்கிறார்கள், சூரியனை நெருங்கிவிட்டால் அஸ்தமனம்தான் எந்த நிலையிலும் என்று. அது சரியா என்று பார்க்கலாம். அஸ்தமனம் என்பது அதீத பேர் ஒளியால் அருகில் செல்லும் கிரகங்கள் அடையும் நிலை அஸ்தமனம். நெருப்பில் நாம் எதை போட்டாலும் நெருப்பாகிவிடும். நெருப்பிற்குள் விடும் முன் ஒரு பொருள் தனது தனித்துவமாக இருக்கும். அந்த பொருள் பொருளாகவே இருக்கும். நெருப்பில் விழுந்த பிறகு அது நெருப்பாகிவிடும். அதற்கென்று ஒரு தனி உருவம் கிடையாது, தனி பேரும் கிடையாது. அதுபோல் சூரியன் என்ற நெருப்பில் நெருங்கி செல்லும் அனைத்து கிரகங்களும் தன் நிலை இழக்கின்றன, தன்னையே இழக்கின்றன என்னும் அர்த்தத்தில் அஸ்தமனம் என்ற வார்த்தை ஞானிகளால் நமக்கு வழங்கப்பட்டது. அதில் உள்ள ஒரு வினோதம் என்னவெனில், அது அதீத வெளிச்சத்தால் நடக்கக்கூடியது. ஒரு ராகு சூரியனையே மறைக்கின்ற ஒரு கிரகம், ஒரு கேது சூரியனையே கிரகணப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். இங்கே ராகுவோ அல்லது கேதுவோ சூரியனை ஒரு 12, 10 இந்த டிகிரிக்குள், ஒரு 12 டிகிரிக்குள் சூரியனை ஒரு ராகு நெருங்கி இருந்தாலும், சூரியனை ஒரு கேது நெருங்கி இருந்தாலும், அங்கே சூரியனுக்கு அதீத பேரொளி இழப்பு ஏற்படுகிறது. அந்த நிலையில் சூரியனுக்கு அருகில் இருக்கும் மற்ற கிரகங்களான சனி, குரு, சுக்கிரன், செவ்வாய் இந்த கிரகங்கள் அஸ்தமனம் அடையாது என்று எனது அனுபவத்தில் கண்டதை ஜோதிட சொந்தங்களுக்கு கூற விழைகிறேன். அதீத பேரொளி மறைக்கப்பட்டு தன் ஒளி மறைக்கப்பட்ட நிலையில் எப்படி அஸ்தமனம் செய்ய முடியும்? ஒரு விவாதத்திற்குரிய ஒரு விஷயமாகவே அது உள்ளது. இதில் ஊர்ஜிதம் செய்யக்கூடிய ஒரு விதி உள்ளது. அதையும் பார்க்கலாம். சூரியனுக்கு கேதுவிற்கும் இடையில் ஒரு கிரகம் இருந்தால் அஸ்தமனமாகும் வாய்ப்பு ஓரளவு உண்டு. அதே சூரியனுக்கும் அஸ்தமனம் செய்யப்படும் அந்த கிரகத்திற்கும் இடையில் கேதுவோ ராகுவோ இருந்தால் அங்கே அஸ்தமனம் நிகழ வாய்ப்பே இல்லை. புரிகிறதா என்று பாருங்கள். சூரியன் இருக்கிறார். ஒரு 6, 7, 5, 10, 8 டிகிரிக்குள் கேதுவோ அல்லது ராகுவோ இருக்கிறார். அடுத்த 10 டிகிரி ராகு கேதுக்கு அடுத்து உள்ள அந்த டிகிரிகளில் 2 டிகிரி தள்ளியோ, 4 டிகிரி தள்ளியோ, 6 டிகிரி தள்ளியோ
இந்த சுக்கிரன், குரு, செவ்வாய், சனி இந்த 4 கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அஸ்தமனம் நிகழ அங்கே 100% வாய்ப்பு இல்லை. சூரியனை இவர் மறைத்து விடுகிறார். சூரிய ஒளி இந்த கிரகத்தின் மீது படாதவாறு. ஒருவேளை சூரியனுக்கு இந்த புறம் ராகுகேது இருந்து சூரியனுக்கு அந்த புறம் இந்த சனி, குரு, சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் மிக நெருக்கத்தில் இருக்கும் பட்சத்தில் அஸ்தமனத்திற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. அதுவும் ராகு கேதுவின் சூரியனருக்கும் ராகு கேதுவிற்கும் உள்ள அந்த இடைவெளியை பொறுத்தது. ஆக நான் கண்ட இந்த அனுபவத்தை, எனது ஆய்வை ஜோதிட உலகத்திற்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் சொல்லிக்கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.